ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பெஸ்ட் ஹேர் க்ரோத் ஆயில் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காகவே ஹேர் க்ரோத்துக்கு இயற்கை பொருட்கள் நிறையவே இருக்குங்க. அப்படி ஈஸியாக கிடைக்கக்கூடிய சில நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த ஆயிலை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நான் என்னென்ன திங்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ வெந்தயம், கருஞ்சீரகம், வெட்டிவேறு, கருவேப்பிலை, கற்றாழை, சிவப்பு பூ பூத்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ அண்ட் பெரிய நெல்லிக்காய், இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 லிட்டர் பியோர் கோகோனட் ஆயிலும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பேன்ல கோகோனட் ஆயிலை ஊத்திட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணணும். ஸோ அது ஹீட் ஆகுற டைமில் ஒரு மிக்சி ஜாரில் செம்பருத்தி இலை ப்ளஸ் கருவேப்பிலை இது ரெண்டுமே போட்டு நல்லா நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ வெறும் இலைகள் மட்டும் போட்டால் அந்த அளவுக்கு அரையாது, அதனால இதில் கற்றாழையும் சேர்த்து அரைக்க போகிறேன். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் எனக்கு இவ்வளோதாங்க பூ கிடைச்சிது. ஸோ அதிகமாக கிடைச்சாலும் கூட ஒரு 4 பூ சேர்த்துக்கலாம். ஒரு 4 பெரிய நெல்லிக்காவும் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இந்த ஆயிலோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏன் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அரைச்சி போடுறோம்னா, ஆயிலோட சீக்கிரமாகவே அது அப்சர்வ் ஆகி சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆயிலோட. நல்லா ஆயில் கொதிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்போ பார்க்கும் போதே கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதை ஒரு 15 to 20 minutes அப்படியே ஹீட்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, இது நல்லா மிக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 ஹவர்ஸ்க்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் மூடி வச்சிடலாம். ஸோ 5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஆயிலும் ஹீட் குறைஞ்சி இருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நம்ம பியோர் காட்டன் கிளாத் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த ஆயில் எல்லாத்தையுமே அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ பியோர் ஒயிட்டா ஆயில் ஃபர்ஸ்ட் சேர்த்தோம், இப்போ கொஞ்சம் கிரீன் வித் பிளாக்கா இருக்கு பார்த்தீங்களா. ஸோ என்னன்னா, நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதுல நல்லா மிக்ஸ்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்க போறோம். இந்த ஆயில் வந்து நான் ஒருத்தருக்கு எனக்கு மட்டுமே பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால 1/2 லிட்டர். நீங்கள் 1 லிட்டர் பண்ணீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இவங்கெல்லாம் என்னோட ஹெல்பர்ஸ் வித் கேமராமேன். ஸோ நம்ம நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண ஆயிலை மறுபடியும் ஹீட் பண்ணிக்கலாம். இதில் கருஞ்சீரகம்,
வித் வெந்தயத்தை நான் சேர்க்குறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ இந்த ஆயிலும் சூடு குறைஞ்சதும் நம்ம பாட்டிலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெட்டி வேர் வச்சுருந்தேன், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி பாட்டில் உள்ள போட்டு ஃபில் பண்ணியிருந்தேன். அதில் இந்த ஆயிலையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்களும் இந்த ஆயில் ரெடி பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.